ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி என்கிற முதல்வரின் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு சிறந்த மாடுபிடி அரசு வேலை தர என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். அது வரவேற்கத்தக்கது. மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பயிற்சி கழகம் அமைக்கிறது அங்கங்கே எல்லா மாவட்ட தலைநகர் ஒரு கழகத்தை பயிற்சி கழகத்தை ஆரம்பித்து அதில் இருந்தால் எல்லா மாவட்டத்திலும் வீரர்கள் உருவாகுவார். எல்லா மாவட்டத்துக்கும் அந்த வீரர்களுக்கு மாடு பிடிச்சாங்கன்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் தேர்தல் அறிக்கையில் மாடு வளர்ப்பவருக்கு ஜல்லிக்கட்டு மாடு 1000 ரூபா அறிவிச்சிருந்தார். அது ஜல்லிக்கட்டு மாடுக்கு பதிவு செஞ்ச மாடுகளுக்கு 1000 ரூபா அவர் கொடுத்துட்டாருன்னா இது சந்தோஷமாக வரவேற்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டில் காளை அடக்குபவர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு வேலை வழங்கப்படும் சொல்லி முதலமைச்சர் இப்போ அறிவிச்சுட்டு போயிருக்காரு. அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி காளை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஒரு மாவட்டத்திலையும் கட்டி அது பயிற்சி முகாம் அங்கே போய் காளை அடக்கிறதுக்கு அப்புறம் எல்லா மாவட்டத்துக்காரர்களும் காளை அடக்கிற பயிற்சி எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி காளை வளர்க்குறவர்களுக்கும் ஒரு பயிற்சி முகாம் வச்சு காளை வளர்ப்பில் நிறைய செலவு பிடிக்குது. காளையை வளர்க்குறதுக்கு ஒரு காளையை வளர்க்க ஒரு வருஷம் ஃபுல்லாக பராமரித்து ஒரு நாள் 2 நாள் ஜல்லிக்கட்டு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு மானியம் கொடுத்து காளை வளர்ப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கால்நடைத்துறையில் ஒரு கால்நடை வளர்ப்பு நிதியில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். நான் மாடு பிடிப்பேன். எங்கள் அண்ணன் தான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக இது பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மடம் வெஞ்சூரத்தில் போவேன். எங்கள் வீட்டில் போயிட்டு வந்தால் ரொம்ப அழுகுவாங்க. உனக்கு தழும்பு இருந்தால் வேலைக்கு போக முடியாது, அது இதுன்னு நினைப்பாங்க. அதனாண்டி நேற்று தமிழக முதல்வர் அறிவித்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதனாண்டி வீட்டில் கொஞ்சம் அனுப்புவாங்க. மேலும் கவர்மெண்ட் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். தழும்பு இளைஞர்களுக்கு நிறைய தழும்பு வைக்கிறது, உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனாண்டி பயப்படுவாங்க. அதனாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா மருத்துவ காப்பீடு வச்சா நல்லது என்று தமிழக முதல்வர் கோரிக்கை வைக்கிறோம். மறுபடி நிறைய கால அடக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைண்டு அது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தில். அது மாதிரி எங்களுக்கு இந்த மறுபடி வீரர்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி வர வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க நல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு இன்னும் வளர்ந்து வர வீரர்கள் நல்லா மாடு பிடிப்பாரு. அந்த மாதிரி நான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.